ஆக்சுவலா இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ங்க, சரிங்களா? இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். எல்லா எக்ஸாமுக்கும் எழுதுறதுக்கு ஒரு வழிவகை பண்ணிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. நம்ம ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசனிங் ஒரு விஷயத்தை படிக்காம இருந்தனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்றாங்க. இலக்கியத்துக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இலக்கணத்துக்கு அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகே, ஓ அப்ப நீங்க என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா பாடல் வரியை கொடுத்துட்டு அந்த பாடல் வரியிலிருந்து உங்களுக்கு அதுக்குண்டான கிராமர் அதுக்குண்டான இலக்கணத்தை கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சயின்ஸ்ல 5 கொஸ்டின் தானே கேட்கறாங்க, படிக்க வேண்டாம். ஜியோகிராஃபில 5 கொஸ்டின் தானே கேட்கறாங்க, படிக்க வேண்டாம். அப்படி மட்டும் இருந்துறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மாற்றம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் என்ற ஒன்றை தவிர அனைத்துமே மாற்றத்திற்கு உட்பட்டது. ஓகேங்களா? ஸோ மாற்றம் என்ற ஒரு வார்த்தையை தவிர இது எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு விதமான மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரு நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸோட மிகப்பெரிய ஒரு திறனே அங்கதான் இருக்கு, சரிங்களா? மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சவால் அங்கதான் இருக்கு. அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஈஸியா இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க வந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டித் தேர்வு. அப்ப போட்டித் தேர்வுல எவ்வளவு போட்டிகள் இருக்கும். ஸோ எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் எழுதுறாங்க, 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனம் தளர்ந்துறோமா? கிடையாது, சரிங்களா? சரி, ஓகே, நம்ம எழுதுவோம், கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் எழுதுறீங்க. ஸோ அதே மாதிரி எழுதி பாஸ் பண்ணவும் செய்யறாங்கல்ல. எவ்வளவு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கடினமான சூழல்ல இருந்தும் பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இது பெரிய விஷயமே கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்ற பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னன்னா லாஸ்டா நடந்த குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையா என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியா இருந்தது, தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருந்தது. ஸோ இப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகள் மத்தியில பேசப்பட்டது, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்வா டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆல்டரேஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சிலபஸை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரீ-ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அறிவிப்புல உங்களுக்கு என்னென்ன ஓகே இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப எளிது நினைக்கிறீங்களா? கிடையாது. சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ரொம்ப டஃப் நினைக்கிறீங்களா? சோ அதுவும் கிடையாது, சரிங்களா? சோ இதுல என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சோ இப்போ நமக்கு முன்ன ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் பார்ட் போய் பார்ப்போம். சோ அடுத்து தமிழ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் போய் பார்ப்போம், சரிங்களா? சோ வாங்க. சோ இப்போ நமக்கு ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்ன வந்து பாத்தீங்கன்னா 10 யூனிட் இருந்து, சரிங்களா? முன்ன 10 யூனிட் இருந்து இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட்டை கம்மி பண்ணிருக்காங்க, மெர்ஜ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதாங்க, சரிங்களா? சோ ஒண்ணா இணைச்சிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில ஒரு நல்ல விஷயமா போச்சு, சரிங்களா? சோ என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் 75 क्वेश्चंस, ஓகேங்களா? சோ இதுல ஜெனரல் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 क्वेश्चन, ஜெனரல் சயின்ஸ் வந்து 5 क्वेश्चन, ஓகேங்களா? சோ இவ்வளவு நான் வந்து சயின்ஸ்ல வந்து இவ்வளவு தான் கேட்பேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உறுதியா சொல்லிட்டாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, ஜெனரல் சயின்ஸ் வந்து நமக்கு 5 क्वेश्चन வரப்போகுது. அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம படிச்சுக்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வந்து எடுத்துட்டாங்க ஒரு யூனிட். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் சேர்த்திருக்காங்க, சரிங்களா? சோ கரண்ட் அஃபேர்ஸ் இங்க சேர்த்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உங்களுக்கு சயின்ஸ் படிக்கும் போது அதிகமா நியூஸ் பேப்பர் படிக்கிறோம்ல, சோ அதுல வரக்கூடிய லாஸ்டா வந்த क्वेश्चंस அப்படிதான் வந்தது, ஓகேங்களா? சோ அப்ப உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சயின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, புரியுதுங்களா? சோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய சயின்ஸ் நியூஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ அதோட இருந்து அதுல இருந்து அதிகமான கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 5 கேள்விகள் வந்து இந்த 5ல ஒரு 2 or 3 கேள்விகள் அங்க இருந்து கேட்பாங்க, ஓகேங்களா? சோ அடுத்து ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா சோ ஸ்ட்ரிக்ட் டவுன் பண்ணுங்க, 5 क्वेश्चन தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்தியன் ஜியோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா 5 क्वेश्चन. அப்போ இதுலயும் வந்து பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன கேட்பாங்க? உங்களுக்கு என்விரான்மென்ட் இருக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் இருக்குது, நேச்சுரல் காலாமிட்டி இருக்குது, ஓகேங்களா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல இருந்து உங்களுக்கு क्वेश्चंस கேட்கலாம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பெரிய மலைகள் பெஞ்சிருக்கு, நிறைய வெள்ளங்கள் வந்துட்டு இருக்கு, சரிங்களா? சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம். பேரிடர் மேலாண்மை பத்தி உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம். சோ அது உங்களுக்கு எங்க வந்துரும்? கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு வந்துரும், ஓகேங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த
கான்செப்டை பொறுத்தளவு உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ன்றது ரொம்ப மஸ்ட். நியூஸ் பேப்பர்ன்றது ரொம்ப மஸ்ட். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளால வயநாடுல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் நடந்தது சரிங்களா. சோ வயநாட்டுல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மழை, திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைடு. சோ இதெல்லாம் இன்னும் படிக்கும் போது அப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்றாங்க, சோ அது அப்படின்னா என்ன, சோ என்ன ஆக்ட் கீழ வருது, எந்த இயர் கொண்டு வந்தாங்க, சோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்த ரெண்டையும் ஒன்றிணைச்சிட்டாங்க சரிங்களா. சோ இதுல நான் பாருங்க 10 क्वेश्चन நான் கேட்பேன்னு சொல்லிட்டேன். 10 क्वेश्चन நான் கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப உங்களுக்கு யூனிட் 3 அப்படிங்கற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டு பாருங்க இந்தியன் ஹிஸ்டரி. சோ நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பிச்சு உங்களுக்கு 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய என்டையர் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா கொண்டு வந்துட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 क्वेश्चन. சோ இதுல கேள்விகள் எப்படி கேட்கலாம்னா 5 தான் பிரிப்பாங்க, 5+5 அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க சரிங்களா. சோ 0+10 வரலாம், 10+0 வரலாம், ஆர் 2+8 வரலாம். சோ அவங்க விருப்பம் எப்படி வேணா கேட்பாங்க சரிங்களா. சோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா இந்த ஏரியா என்டையரா நம்ம படிச்சாகணும் ஓகேங்களா. சோ அடுத்து என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி. சோ ஒரு நல்ல விஷயம், இந்தியன் பாலிட்டி நான் 15 क्वेश्चन கேட்பேன்னு தெளிவா சொல்லிட்டாங்க சரி. ஆக்சுவலா இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ங்க சரிங்களா. இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चंस இந்த ஏரியால இருந்து இந்த டாபிக்ல நான் இவ்வளவு கேட்க போறேன் அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கு ஏத்த மாதிரி இப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சார் நான் இந்த டாபிக் படிக்கிறது, சோ நான் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது, எதுக்கு நான் வெயிட்டேஜ் கொடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் क्वेश्चंस கேட்டுட்டே இருப்பாங்க ஓகேங்களா. சோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒரு உங்களுக்கு கிளியரா வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க. சோ இந்த சப்ஜெக்ட் வந்து நான் இவ்வளவு கேட்பேன், சோ இந்த இவ்வளவு மார்க் தான் இருக்குது, இவ்வளவு क्वेश्चंस நான் கேட்க போறேன், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க படிங்கன்றத வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ பாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 15 क्वेश्चन. சோ பாலிட்டி நம்ம ரொம்ப தரவா வந்து படிச்சானோம். சோ இதுல ஒரு क्वेश्चन கூட நீங்க மிஸ் பண்ணிர கூடாது சரிங்களா. சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். சோ அப்ப ரீசன்ட்டா ஒரு எலெக்ஷன் நடக்குதா, இல்ல ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல கவர்மெண்ட் ஏதாவது புதுசா வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்களா, சோ இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் கேட்கலாம். அப்போ ஒவ்வொரு யூனிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எங்கெல்லாம் சேர்க்கிறோமோ அதை கொண்டு வந்து கொடுத்துறாங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. சோ முன்னாடி யூனிட் 8 னு சொன்ன அந்த தமிழ்நாடு நிர்வாகத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்கனாமி கூட சேர்த்துட்டாங்க. ஏன்னா யூனிட் 8 வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டட் டு மேக்ஸிமம் ஸ்கீம்ஸ் அதிகமா இருக்கும் சரிங்களா. சோ ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் தான் யூனிட் 9 வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தது சரிங்களா. சோ இப்போ உங்களுக்கு இதுல இந்தியன் எக்கனாமி சேர்றனால இதுலயும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப இது மேஜரா இந்த டாபிக் இப்ப இருக்கக்கூடிய யூனிட் 5 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாமினேட் பண்ணக்கூடிய ஏரியா எதுனா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு தான் உங்களுக்கு டாமினேட் பண்ணும் ஓகேங்களா. சோ அதை தாண்டி உங்களுக்கு சோ யூசுவலா தெரியும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர் பிளான் வந்து ஒரு क्वेश्चन கேட்றுவாங்க, ஜெனரலா ஒரு क्वेश्चन கேட்றுவாங்க. சோ அடுத்து நிதி ஆயோக் வந்து ஒரு क्वेश्चन கேட்றுவாங்க, ஜெனரலா அது கேக்குறதான். சோ பேங்க் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் ஏரியால வந்து ஒரு क्वेश्चन கேட்றாங்க. சோ இந்த மாதிரி வந்து எக்கனாமில ஒரு 5 क्वेश्चन கேட்கலாம். சோ ரிமைனிங் 15 क्वेश्चन உங்களுக்கு தமிழ்நாடு நிர்வாகத்துல தான் கேட்பாங்க. அப்போ நமக்கு இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமாயி போச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ இதுலயும் பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ். சோ கரண்ட் அஃபேர்ஸ்னா ரீசன்ட்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஆல்சோ இந்தியன் கவர்மெண்ட் என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாமே நம்ம படிக்கணும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா பண்டைய தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு. சோ இத தனியா கொடுத்தாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருந்து எப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் யூனிட் 8 என்ற கான்செப்ட்லாம் முன்னாடி இருந்தது சரிங்களா. சோ யூனிட் 8 என்ற கான்செப்ட்லாம் முன்னாடி இருந்து அதெல்லாம் உங்களுக்கு 20 क्वेश्चन இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சோ முன்னே வந்து பாத்தீங்கன்னா இதுல 20+ क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்ல கேட்டு தான் இருந்தாங்க ஓகேங்களா. சோ இப்போ ஸ்ட்ரிக்ட்டா நான் இருந்து 20 क्वेश्चन கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் யூனிட் 9 ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அவங்க கொடுத்துறாங்க. சோ இப்போ நம்ம பிரையாரிட்டி கொடுத்துக்கலாம் சரிங்களா. சோ ஒரு நாளைக்கு நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த சப்ஜெக்ட் கொடுக்கணும், ஒரு மாசத்துல எவ்வளவு பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சோ அப்படி தான் நீங்க ஈஸியா ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்க அழகா படிக்க ஆரம்பிச்சிடலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்ட் பி சரிங்களா. இதுல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, சோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ஸ் 25 क्वेश्चंस. சோ இதெல்லாம் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா ஆப்டிடியூட் 15 क्वेश्चंसும் ரீசனிங் 10 क्वेश्चंसும் பிரிச்சிருக்காங்க. சோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூடும் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருந்தது, ரீசனிங் இருந்து. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கேட்காம இருந்தாங்க. இப்போ ரீசனா நடந்த குரூப் 2 அண்ட் குரூப் 1 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. சோ அதிகமான क्वेश्चंस வந்து அதுலயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம். ஏன்னா ஆக்சுவலா வந்து இது முன்னாடி 2015 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 2015 காலகட்டத்துல
காலகட்டத்தில் ரீசனிங்ஸ் கேட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் அதை தெளிவாக நான் அந்த பாட்டில் இருந்து 10 கொஸ்டின் கேட்கறேன்றதை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசில்ஸ், டைஸ், விசுவல் ரீசனிங், ஆல்பா, நியூமரிக் ரீசனிங் இதெல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது மூலியமா உங்களுக்கு என்னன்னா, ஸோ இந்த ரீசனிங் படிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே டிஎம்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதே மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் படிக்கிற ஆரம்பிக்கிறனால நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, பேங்கிங், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அப்பியர் ஆகலாம். பிகாஸ் வந்து இப்போவே அவங்க இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரீசனிங் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ரீசனிங் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ரீசனிங்லாம் கொஞ்சம் பெரிய ஒரு மாயவத்த மாதிரி இருந்தது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் அது ரொம்ப சிம்பிளாக மாறிட போகுது, ஒரு பெரிய விஷயமா கிடையாது. தென் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்க சரிங்களா 40 கொஸ்டின் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, எஸ்ஐ, பேங்கிங், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி, ஸோ இந்த மாதிரி ரயில்வேஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து டிஎன்பிசி மட்டும் படிக்க, ஏன்னா நம்ம ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங்கிற ஒரு விஷயத்தை படிக்காமல் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது பெரிய அளவில் டஃப் கிடையாது. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணால் எல்லாமே ஈஸி தாங்க. சரிங்களா? அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண கொஞ்ச நாள் எல்லாமே பழகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் எழுதுறதுக்கு ஒரு வழிவகை பண்ணியிருக்காங்க டிஎன்பிசி. உண்மையிலே அப்படிதான் நீங்கள் நினைக்கணும், அதுதான் உண்மை கூட. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில கான்செப்ட் உள்ள கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எழுதலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க தமிழ் வாங்க. ஜென்ரல் தமிழ். இப்போ ஜென்ரல் தமிழ்ல என்ன? ஜென்ரல் தமிழ்ல ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஓகேங்களா? பிகாஸ் வந்து முன்ன உங்களுக்கு 3 பார்ட்டா பிரிச்சுதாங்க. பகுதி A, பகுதி A, பகுதி E. ஸோ இந்த மாதிரி 3 பாகமா பிரிச்சுதாங்க. ஸோ 3லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 கேள்விகள், 65 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இலக்கணத்தில் மட்டுமே நான் பார்த்தீங்கன்னா 85 கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டாங்க. இலக்கணத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 85 கேள்விகள் உங்களுக்கு கேட்குறேன். ஸோ இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் மட்டும் தான் கேட்பேன். ஸோ அப்படின்றத வந்து இப்போ டிஎன்பிசி தெளிவாக சொல்லியிருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகள் நீங்க என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, ஆஹா பிரச்சனை கிடையாது, நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவங்க லிமிட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு மேலே நம்ம படிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இலக்கியத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இலக்கணத்துக்கு அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 6 to 12th நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ நம்ம 10 வரைக்கும் போதும், இல்லை லிமிட்டடாக படித்த போதும் கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி தப்பாக மட்டும் நீங்கள் நினச்சிறாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு பேசிக்கா 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தில் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ், ஸோ இதில் இருக்கக்கூடிய இலக்கணங்களை நீங்கள் தெளிவாக படிச்சாகணும். ஸோ இலக்கியம் வந்து 10th வரைக்கும் போதும். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா பள்ளி பாட புத்தகம் இது மட்டும் நியூ சமச்சீர் இல்லாமல் ஓல்டு சமச்சீர், ஓல்டு தமிழா டெக்ஸ்ட் புக், ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஸோ இதை கவர் பண்ணால் மட்டுமே தான் வந்து ஏன்னா இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி பற்றி கேட்பாங்க. சரிங்களா? இல்லை ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு அது யார் எழுதுன்னு கேட்பாங்க. ஓகே. ஆனால் இலக்கணம் அப்படி கிடையாது. ஸோ இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன லைட்டாக நீங்கள் தப்பு பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் தப்பாக போயிடும். ஸோ அப்போ ஒரு மேக்ஸ் மாதிரி அது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வினைமுற்றுனா எப்படி வரும், பேரச்சம்னா எப்படி வரும், இலக்கண குறிப்புனா என்ன, வேற்றுமை தொகைனா என்ன, அதுல எத்தனை வேற்றுமை தொகை இருக்குது, சோ 4ஆம் வேற்றுமை தொகைனா எப்படி வரும், சரிங்களா? செய்யுள் செயல்படைனா என்ன, ரொம்ப டீப்பா ரொம்ப டீப்பா போகணும். அதே மாதிரி உங்களுக்கு கோடிட்ட இடங்கள் பாருங்க, சோ பிரித்து எழுதல், சோ சேர்த்து எழுதல், சந்திப்புல இதெல்லாமே 2015 வரைக்கும் இருந்தது, 15 வரைக்கும் இருந்தது. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாங்க, இலக்கியங்களை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இப்போ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? சோ பாருங்க, சோ அடுத்து சொல்லகராதி இலக்கணம், அடுத்து சொல்லகராதியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லை எடுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், சோ இப்படிலாம் இருக்குல்ல. சோ பாருங்க, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. ஓகேங்களா? சோ பயிலுதல் எழுதல் இந்த சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு எளிமையா அவங்க கேட்க மாட்டாங்க. சரியா? இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு, சரிங்களா, ஒரு சங்க இலக்கிய பாடலை கொடுத்துட்டு, சோ ஒரு வரியில ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துட்டு கேட்கலாம். கண்டிப்பா
கேட்கலாம். சரி, அது முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், முக்கியமான சங்கலிக்க பாடல்கள் இதில் வந்து கேட்கலாம். ஏன் கேட்க மாட்டாங்க, நம்ம நினைப்பதில் கேட்க சங்கலிக்கும் இதில் இல்லவே இல்லைன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஸோ அதை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே இல்லைன்னு நீங்கள் வந்து லெத்தாச்சிக்கலாக இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நமக்கு 10th வரைக்கும் படித்தா போதும் மட்டும் நினச்சிருந்தாங்க. 12th வரைக்கும் படிங்க, சிறப்பு தமிழ் படிங்க, 11th 12th சிறப்பு தமிழ் படிங்க, கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். பழைய மாதிரி நீங்கள் படிங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் எப்படின்னா இலக்கணத்தில் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. சரிங்களா, அதை ஒமிட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே, அப்போ இலக்கணத்தில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். அதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்களையும் படிச்சுட்டே வரணும், பேரலாக படிச்சுட்டே வரணும். சரிங்களா, இல்லை இது கேட்க மாட்டாங்க ஒதுக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா ஈஸியாக பாடல் வரியில கொடுத்துட்டு திருக்குறளை கொடுத்துட்டு அழகா இந்த மாதிரி கோடிட்ட இடத்தை நிரப்புன்னு கேட்டான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தப்பா அமைஞ்சிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரியா எல்லாத்தையும் படிங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு தொடரில் பிழை திருத்தம். ஓகே, இது ஜென்ரலாக நமக்கு ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எழுதும் திறம்ல ஒரு 15 கேள்விகள். ஸோ இதெல்லாமே மரபு தமிழ், ஸோ திணை மரபு உயர்திணை, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து தான். சரிங்களா, ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறைவினை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ அதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ஸோ கலை சொற்கள். சரிங்களா, ஸோ கலை சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், வேளாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலை சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்கத்தை என்ன கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி, மரபணு அப்படின்னா ஜீன், அடுத்து வலசைனா மைக்ரேஷன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நிகரான சரியான வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தை கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஸோ பின்னாடி சைடு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஜென்ரலாக நம்ம படித்ததான், ஸோ படிக்காதது கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். ஸோ இதெல்லாம் 15 கேள்விகள். ஓகேங்களா, ஸோ பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். ஸோ இது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்மளுடைய குரூப் 2A ஒர்க் போறீங்க, குரூப் 2 போறீங்க, குரூப் 4 போறீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு வேலைக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்காங்க. உங்க வேலைக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ அவங்களுக்கு போய் கோப்புகள், அரசுக்கு சார்ந்த கோப்புகளை படிக்க வேண்டியது. ஸோ அதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க, என்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயரதிகாரிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனு கொடுக்கணும், நம்மகிட்ட என்ன வந்திருக்கு, ஸோ சரியாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியே கொண்டு வந்தாங்க. சரிங்களா, மெயின்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி கொண்டு வந்த காரணமே தான். அதப்போ நமக்கு பிலிமினரியிலே இந்த கான்செப்ட்ல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ வாசித்தல். ஸோ அப்போ ஒரு டாக்குமெண்ட்ல என்ன இருக்குது, சரிங்களா, ஸோ அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குது அதை எப்படி வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட உயரதிகாரிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பொதுமக்கள் ஒரு குறைக்கு வந்து ஒரு மனு கொடுக்குறாங்களா, ஸோ அவங்க என்ன எழுதியிருக்காங்க, ஸோ அதை எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு இதில் நடைமுறையில் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை எப்படி நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உயர் அதிகாரிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ அதே மாதிரி நியூஸ் பேப்பர் அதிகமாக வாசிக்கிற முக்கியம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா, இது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்கூல் லைஃப்ல இருந்தே எழுதியிருப்போம். சரிங்களா, லீவ் லெட்டர் எழுதியிருப்போம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு எழுதியிருப்போம், ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மின்சாரத்துறைக்கு எழுதியிருப்போம், நம்மளுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய முதல்வர், நம்மளுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர், இவங்க எல்லா தலைமை ஆசிரியர், இவங்க எல்லாத்துக்கும் நம்ம லெட்டர் எழுதிருப்போம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான். சரிங்களா, ஸோ அப்படிதான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகு 6ல எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ 5 கேள்விகள், எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். ஸோ ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பென் டிரைவ் அப்படின்னா என்ன, ஸோ பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு என்ன, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல தெரிஞ்சிருக்கணும். இதுவும் இல்லாமல் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய மொழிக்கு மன்னிப்பு அப்படின்னா அது தமிழ் கிடையாது. ஸோ அது உருது. சரிங்களா, ஸோ மன்னிப்பு அப்போ என்ன வார்த்தை, உருதுவா, என்ன மொழியில் உள்ள வார்த்தை, உருதுவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தமிழா இல்லை வந்து சான்ஸ்கிரிட்டா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற மொழியில வேற ஒன்று ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஸோ அதை நம்ம தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை உற்று நோக்கி கவனிக்கணும். சரிங்களா, ஸோ அடுத்து ஸோ இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ 15 கேள்விகள். முன்னாடி இதுல இருந்து ஒரு 64 கேள்விக்கு மேல கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா, 65 கேள்விகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கேள்விகள் உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா,
ஸோ அது வரைக்கும் தான். ஸோ அப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் நம்ம தெளிவாக படிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ இலக்கியத்திலிருந்து கண்டிப்பாக இப்போ இப்போதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸோ 11th 12thலாம் வந்து இருந்தது. ஸோ அது இப்போ கிடையாது. இப்போ 10th வரைக்கும் தான். ஏன்னா முன்னே 11th 12th இல்லை, அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இருந்தாலும் 11th 12th இருக்கக்கூடிய சில பாடல்களில் படித்தா நல்லது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரியை கொடுத்துட்டு அந்த பாடல் வரியிலிருந்து உங்களுக்கு அதுக்குண்டான கிராமரை, அதுக்குண்டான இலக்கணத்தை கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்குண்டான கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குறைச்சிட்டாங்க, இலக்கியத்தை எல்லாம் குறைச்சிட்டாங்க, ஸோ அறிஞர்களை குறைச்சிட்டாங்க, ஸோ அப்படின்னு மட்டும் நீங்கள் தப்பாக நினச்சிட்டாங்க. இதில் வந்து பாருங்க, திருக்குறள் தொடர்பான செய்திகள், திருக்குறள் தொடர்பான செய்திகள 20 அதிகாரங்கள் மட்டும், 20 அதிகாரங்கள் மட்டுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அந்த 20 அதிகாரத்தை வந்து ஃபுல்லா நீங்க டீடைலா படிச்சு ஆகணும். ஸோ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்னன்னா தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஓகேங்களா? ஸோ அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஸோ அது ரிலேட்டடா நம்ம படிச்சாகணும். ஸோ அதுவும் இல்லாம அறநூல்கள் தொடர்பான செய்திகள், ஸோ அதையும் நம்ம படிச்சாகணும். சங்க இலக்கியத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள். ஸோ பாவேந்தர், டிகேசி, தவத்திரு, குன்றக்குடி, அடிகளார், கண்ணதாசன், காகிதமில்ல, தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மடியரசன், தமிழ் ஒளி, உத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். ஸோ இவங்களை பற்றிலாம் வந்து நம்ம படிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சங்க இலக்கியமே குறுக்கலாம் இருக்கா, நீங்க படிக்காம இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் பேசிக்கா படிச்சவங்க, பேசிக்கா இருக்கக்கூடிய வந்து சில பாடல்களை படிச்சுக்கோங்க, சில இலக்கியங்களை படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து கேள்வியில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து கேட்பாங்க, கேட்காமல இருக்க மாட்டாங்க. ஈஸியா கேட்டுறாங்க மட்டும் தயவு செய்து நினைச்சிடாங்க. ஸோ காம்படிஷன் எப்பவுமே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாகும். ஏன்னா லாஸ்டா நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 150 பிளஸ் வந்துருச்சு கட் ஆஃப். சரிங்களா? 150 பிளஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஏரியால நான் எவ்வளோ கேட்பேன்னு சொல்லாமே எவ்வளோ வந்துருச்சு. இப்போ எந்த ஏரியால நான் எவ்வளோ கேட்க போறேன்றது கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சொல்லியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாயிரும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணாம எல்லாத்தையும் மறுபடியும் பட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. ஸோ எதுவுமே ஒமிட் பண்ணிடுறாங்க. ஒமிட் பண்ணுறது வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. ஸோ சயின்ஸில் 5 கொஸ்டின் தானே கேட்குறாங்க, படிக்க வேண்டாம். ஜியாகிரபியில் 5 கொஸ்டின் தானே கேட்குறாங்க, படிக்க வேண்டாம். அப்படி மட்டும் இருந்துறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2லையும் சேர்த்து 10 கொஸ்டின். சரிங்களா? நம்ம 0.5ல வெளியில் வந்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? 0.5ல வெளியில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன், இல்லைன்னா இந்த குரூப் எனக்கு வந்திருக்கும், இல்லை இந்த குரூப்புக்கு ஏ வந்திருக்கும், இல்லை இந்த குரூப் 1 வந்திருக்கும், இல்லை குரூப் 4 வந்திருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்குங்க. இப்போ 5 கொஸ்டின் தானே அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்காங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்கும். அதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ அதனால் பழைய மாதிரி எல்லாத்தையுமே படிங்க, பழைய மாதிரி எல்லாத்தையுமே படிங்க. பட் வந்து வெயிட்டேஜ் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. வேற ஒன்று வெயிட்டேஜ் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வாங்க ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் என்னன்னா வேற ஒன்று கிராமர் பார்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. சார் கிராமர் பார்ட்டில் வந்துன்னா சில டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 3, யூனிட் 4 அண்ட் யூனிட் 6 புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இல்லாமல் ப்ரோஸ் அண்ட் போயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 5ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஸோ சோர்சஸ் எங்கேருந்து, ஸோ நியூஸ் பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்லாம் எங்கேருந்து படிக்கின்றத கொஞ்சம் சோர்சஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி முன்னே என்ன நடக்கும் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்தவரை 6 to 10th வரைக்கும் தான். சரிங்களா? ஸோ ஹையர் ஸ்டடிஸ் சொல்லலை. ஸோ 6 to 10th வரைக்கும் முன்னே வந்து லிமிட்டடாக செலக்டடாக நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாக இருக்கக்கூடிய 6 to 10th வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சாகணும். ஸோ முன்னே 6th 7th வந்து பெரிய அளவில் இருக்காது. ஓகே, பட் இப்போ அதையும் நீங்கள் இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ கிராமரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கிராமரில் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? யூனிட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் புதுசாக ஆல்ரெடி இருக்கிறது தான். சரிங்களா? இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பார்ப்போம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வெர்ப்ஸ் அண்ட் ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ இதை உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வொக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கலெக்ஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ்,
கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அடுத்து வேர்ட் கிரியேஷன், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ யூனிட் 2ல வந்து வொக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ அடுத்து யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 10 கொஸ்டின்ஸ் இதில் கேட்க போறாங்க. ஸோ இது நியூ டாபிக். சரிங்களா? ஸோ புதுசாக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒன்று லெட்டர் ரைட்டிங். சரிங்களா? ஸோ ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ அடுத்து ஜம்பிள் சென்டென்ஸ், ஃபைண்டிங் out the right order of sentence, making queries, அடுத்து inference substitutions. so இதுதான் கேட்க போறாங்க. so அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டர்ம்ஸ், so administrative terms என்ன, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டர்ம்ஸ் என்ன, ஜெனரல் அண்ட் அபிஷியல் டர்ம்ஸ் என்ன, அபிஷியல் correspondence only basic level தான் கேக்குறாங்க. official correspondence only basic level தான் கேட்க போறாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 5ல வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது ஆல்ரெடி இருந்தது. சரிங்களா? சோ 20 क्वेश्चंस கேட்பாங்க. சோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதுல இப்போ வந்து சோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நியூஸ் பேப்பர், ஹெட்லைன்ஸ், எடிட்டோரியல் அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ். சரிங்களா? சோ அப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்கிறது கன்ஃபார்ம். சரி, படிச்சே ஆகணும். கம்பல்சரி நீங்க படிச்சாகணும். சரிங்களா? சோ அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6 டிரான்ஸ்லேஷன். சோ 5 क्वेश्चंस. டிரான்ஸ்லேஷன் 5 क्वेश्चंस. சோ வேர்ட் டிரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன் டாஸ்க், அப்புறம் டென்ஸ் வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க். சோ இத வந்து புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7 லிட்டரரி வொர்க்ஸ். சரிங்களா? போயம்ஸ். சோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ஸ் இதுல 15 क्वेश्चंस. அப்ப 6 to 10th வரைக்கும் நீங்க கம்பல்சரி இப்போ படிச்சாகணும். சோ இதுல போயம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 14 போயம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூவா ஆட் பண்ணிருக்காங்க. 14 போயம்ஸ் வந்து நியூவா ஆட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 18 ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. சோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 18 ப்ரோஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவுதான். சோ வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. ஓகேங்களா? சோ உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்தளவு முன்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6th and 7th 8th கூட 8th ஓரளவு கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். 6th 7th கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? சோ இப்போ 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கம்பல்சரி எல்லாத்தையுமே சோ முன்ன லிமிட்டடா படிப்பீங்க. இப்போ எல்லாத்தையுமே நீங்க படிச்சாகணும். ஓகேங்களா? சோ எல்லா விதமான ப்ரோஸ் அண்ட் போயம்ஸா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எல்லா விதமான ப்ரோஸ் அண்ட் போயம்ஸா கொடுத்துட்டாங்க. சோ ஆல்சோ வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் மஸ்ட். சோ அதை நீங்க தொடர்ந்து கண்டிப்பா படிச்சாகணும். சோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் பொறுத்தளவு தமிழ் ஆர் இங்கிலீஷ். சோ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ 97 98ல வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாவும் இருக்காது. சரிங்களா? சோ ரொம்ப எளிமையா இருக்காது, ரொம்ப டஃப்பா போயிடாது. சரிங்களா? சோ ஓரளவு பிட்டா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்கிறதுனால. சோ அதுக்கு போக போக அவங்க டஃப்னஸ் ஏத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ அதனால இப்பவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா? சோ அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா சோ ப்ராப்பரா இதுக்கப்புறம் நீங்க முக்கியமா இந்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷெட்யூலை டவுன்லோட் பண்ணி அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? எப்பயுமே நம்ம சொல்றதுதான் ஷெட்யூல் இல்லாம படிக்க கூடாது. ஓகே? சோ இப்போ ஷெட்யூல் எடுத்து என்னெல்லாம் புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க சோ அதை ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. சோ அதுல இருந்து கேள்விகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேள்விகள் அதுல இருந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்ன 10 யூனிட்டா இருந்தா இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்க, இணைச்சிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சோ இணைச்சிட்டாங்க. சோ ஆப்டிடியூட் பொறுத்தளவு உங்களுக்கு ரீசனிங் இருந்தது, क्वेश्चन கேட்காம இருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் கேட்கறேன்னு சொல்லிட்டாங்க. சோ அதுல 15 क्वेश्चन ஆப்டிடியூட்ல சோ ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா 10 क्वेश्चन. ஓகேவா? சோ அதனால யாரும் பயப்படுறதுக்கு எந்த விதமான தேவை கிடையாது. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்களா? சோ பழைய மாதிரி மறுபடியும் போட்டிக்கு தயாராகுங்க. தொடர்ந்து படிங்க, நல்லபடியா சக்சஸ் பண்ணுங்க. சரிங்களா? சோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.